வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சட்டப்பேரவை நல்லா கம்பீரமாக இருக்கா சொல்லும் போதே, ஆனால் கிட்டத்தட்ட அந்தாட்சரி விளையாட அப்படிங்க இருக்கும், பாட்டுக்கு பாட்டுன்ற மாதிரிலாம் அது போல விஷயம் நடந்திருக்கு நம்ம அசம்பிளிக்குள்ள. இதை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போப்பா பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வாப்பா அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் அண்ணனை ஓபிஎஸ் அண்ணனை என்னென்ன முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, பெருசாக ஆக்டிவிட்டியே இல்லையே அசம்பிளியில், நிறைய பேசணுமே நீங்கள் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அண்ணன் காதில் தெளிவாக விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னத்துல மாதிரி இருக்கு அசம்பிளிக்குள்ளே. அமைச்சர் வினோத் இருக்கார்ல, இவர் கொஞ்சம் கவிதை நடையாக போனாப்புல. சிஎம் அவர்கள் வந்த பிற்பாடு சூரியனுக்கே வேர்த்துச்சு அப்படின்னாரு. எதை மீன் பண்ணி சொல்கிறார் புரியுதா? ஓகே, இதுக்கு உடனே ஓபிஎஸ் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் பதில்? யாருமே நெருங்க முடியாத இடத்துல தான் சூரியன் இருக்கு அப்படின்னு அவரும் சர்க்காசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஆரம்பத்திலிருந்து திமுகவில் பயணிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் அண்ணன் ஒட்டுமொத்த திமுக தான் தன்னோட தாய் கடுகன்ற மாதிரி மாறிட்டார். அந்த அளவுக்கு பேசியிருக்காப்புல. எவ்வளோ தூரம் பேசியிருக்காரு நீங்களே பாருங்களேன். யார் எங்கள் முதல்வர், யார் எங்கள் முதல்வர், பெரியார் கொள்கையை நெஞ்சில் ஏற்றியவர், பெரும் புரட்சியை அம்பேத்கரின் வழிகள் காட்டியவர், கர்மவீர காமராஜின் ஆட்சியை நீட்டியவர், அஞ்சலேமாளுக்கு அருமை கூட்டியவர், வேலுநாச்சியாரை போல வாளை தீட்டியவர். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமர்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க என்ன பேசினாங்க? இந்த கோயம்புத்தூரில் போதைப் பொருள் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்த ஒரு கல்லூரி மாணவர், அந்த பையனை சாகடிச்சிருக்காங்க. போலீஸ் எதுக்காக இந்த விஷயத்தில் இவ்வளோ அலட்சியமாக செயல்பட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டாருங்க. மக்களை மறந்துடாதீங்க, எந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலும் போலீஸை பேக் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் தப்பு தான் பண்ணுதுன்னு அந்த அரசு கொண்டு வந்து நிறுத்திட மாட்டாங்க. அது எல்லாரும் பண்ணுவாங்க தான் அந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலே. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணாதுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. பிகாஸ் பல போலீஸ் அதிகாரிகளை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இந்த முறை டிவிகே அரசும் கொஞ்சம் அது போல் போலீஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்களோன்னு ஒரு ஐயம் இடற மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோட இந்த கேள்வி அமைஞ்சிருந்துச்சு. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால், அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை வந்து நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமாக சொல்லுங்க. என்னன்னு இல்லை வந்து எதை கூட இதான் துறைக்கு அனுப்ப போகிறோம். இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற இல்லை இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக்கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அமைச்சர் ராஜ்மோகன் இவர் என்ன பதில் கொடுத்தாரு இதுக்கு? இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்குங்க, இதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்கவே திமுகவினர் இதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது அப்பட்டமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்கள் வேறு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கொதிக்க,
கிட்டத்தட்ட இந்த வழக்கில் 17 வயசு சிறுவன் உட்பட 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்கே ஒரு கொலைன்னு பார்த்தா அடுத்தடுத்த இடங்களில் எங்கே கொலை நடந்துட்டு இருக்கு, என்ன காரணமாக இருக்கும், போலீஸோட அலட்சியம் காரணமாக இருக்குமான்னு இப்படி பல கட்ட தேடுதல்களில் திமுக இப்போ ரொம்ப டீட்டெயிலாக இறங்கிட்டாங்க களத்தில். நான் தெளிவாக இன்னொரு முறை சொல்லிடுறேன், திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருக்கிறது தான் ரொம்ப 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 பிரச்சனை ஆளுங்கட்சிக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நோண்டி எடுப்பாங்க எல்லா விஷயங்களையும். இப்போ அது போல தான் அரசை பிளேம் பண்ண சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை பெருசாக அசம்பிளிக்குள்ளே எடுத்து பேசுகிறாங்க. இதில் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காப்புல சில விளக்கங்கள், அது உங்களுக்கு ஏற்படுதா இருக்கால் என்னதை நீங்களே பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அவை முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாரும் என்ன கேட்டோம், நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நல்ல தமிழில் பேசணும் அப்படின்னு கேட்டோம்ல, உங்களுக்காக அப்படின்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லை, பாடி இருக்காருங்க மரிய வில்சன் அவர்கள். ஆனால் எல்லா விமர்சனங்களையும் அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் காதில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் டோன் இருக்குல்ல, அதுலேயே பெரிய மாற்றம் தெரியுது. இந்த அளவுக்கு இந்த எல்லா கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா நம்ம பக்கம் இது மைனஸ் இருக்குன்னு அட்லீஸ்ட் இப்போயாச்சும் புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களோட பாட்டு ஒன்றத்தை சிஎம் அவர்களை பாராட்டுற மாதிரி பாடினார் பாருங்க, அவர் குரலை நீங்கள் அதை கேட்கணும். அண்ட் குட்டி கதை வேற சொன்னாப்புல, சிஎம் அவர்கள் எப்போவுமே ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லுவார்ல, அது போல் குட்டி கதை வேற. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கோவப்பட்டார் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாப்புல அந்த வாய்ஸ் டோனு. இந்த உச்சரிப்பு எதுக்காக அவருக்கு இப்படி இருக்கு, இதை பற்றியும் வழக்கம் கொடுத்துட்டாப்புல. நான் என் உரையை தொடங்குறதுக்கு முன், எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்ணிக்கு உரை நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நிறைய 2 hours 45 minutes படிச்சுட்டேன். அது நிறைய படிச்சுட்டேன். அதனால் இந்த தடவை ஒரு கதை மூலமாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பேரபிள் இல்லை ஒரு ஸ்டோரி. அண்ணன் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனால் எனக்கு வந்த விதத்தில் நான் சொல்கிறேன். அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்து விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு, நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸாக நல்லா பூக்களாக வளர்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு அமைச்சிட்ருக்காரு. 3 மாதம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெலாம் நல்லா வளர்ந்து, பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றுமே அந்த வளர முடியாத நிலையில் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம், செடி கலர் கலராக வளர்ந்துருக்கு, பூக்கள் க்ரோ ஆகிருக்கு, பட் இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வந்து வேக வச்ச விதை, அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம்.
வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல், குறுக்கு வழியை கடைப்பிடிக்காமல் நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்கள் தலைவரை சாட்சி. பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து. ஓகே, உண்மைக்கு மாறாம. சாரி. தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அண்ணன் தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவராச்சு, அவரு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்காம இருப்பார். அண்ணன் ஒரு வெயிட்டான பாயிண்ட் ஒன்று பிடிச்சாருங்க. அது என்னன்னா, ஏங்க ஏதோ ஒரு 70 நாட்களுக்குள்ளேயே அரசு கருவூலத்துக்கு, அதான் கஜானாவுக்கு 15,000 கோடி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாரு. சரி, ரைட்டு, அது வந்துட்டு இருக்க மத்திய அரசோட நிதி தானே, அப்புறம் சில தொகுப்புகள் தானே, ஏதோ நீங்களே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி அந்த டோனில் பேசிட்டாரு. அந்த நிதி தானேங்க அது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு உடனே நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன பதில் கொடுத்தாருன்னா, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, அவரே சொல்லிட்டார், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆமாங்க வர தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொன்முறுவல் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அரசு நல்ல விஷயங்கள் சார்ந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்க பார்த்துப்பாங்க, கெட்ட விஷயம் நடக்குதுனாக்கா அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்த பார்ப்பாங்க. இது யாருக்கும் மாற்றம் கிடையாது. அதிக கடன் வாங்கக்கூடாதுன்னு சிஎம் அவர்கள் ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லிட்டாருங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து போனோம், ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு மரிய வில்சன் அவர்கள். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல, இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸில் விக்ஷித் பாரத்லேருந்து எவ்வளோ வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களிலிருந்து எவ்வளோ உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த லயபிலிட்டிஸ் பற்றி பார்க்குறாங்க, கடன் எப்படி நம்ம குறைக்க முடியும், எப்படி இது வாங்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செயல்படுத்த முடியும், தமிழ்நாடு எப்படி அடுத்த கடன் வாங்குமான். முதலமைச்சர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிக கடன் வாங்கக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் ரெவென்யூ பூஸ்ட் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோம். அசம்பிளிக்குள்ள நகைச்சுவையான வசனங்கள், பாடல்கள், குட்டி கதை இவ்வளோ பார்த்துட்டோமா, அடுத்து ஒரு கொஞ்சம் நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்களுக்கு காண்பிச்சிடுறேன். விசிக எம்எல்ஏ ஆனால் ஜோதிமணி இருக்கார்ல, இவர் என்ன சொன்னார் அசம்பிளியில், எனக்கு சொந்தமாக வண்டிலாம் கிடையாதுப்பா, தனி செயலாளரை வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி பெருசாக இல்லைப்பா, என்ன மாதிரி இன்னும் பல எம்எல்ஏஸ் இங்கே இருக்காங்க நம்ம அசம்பிளிக்குள்ளேயே, லஞ்சம் இல்லாத ஆட்சி வேணும்னு நீங்களாம் நினைக்கிறீங்களே, ஓகே ரைட்டு, அது அமையணும். அது அமையணும்னா எங்களை மாதிரி இருக்க எம்எல்ஏஸ் அவங்களே கொஞ்சம் நல்லா வச்சுருக்கணும்ல அப்படின்னு கேட்டாப்புல. அண்ணன் எதிர்பார்க்குற விஷயம் என்ன, அதான் போயிட்டு வரதுக்கு இந்த வண்டி எதனா அரசு ப்ரொவைட் பண்ணுறாங்க அசம்பிளி செஷனில் மட்டும் அப்படின்னா ஓகேன்ற மாதிரி தான் அண்ணன் எதிர்பார்க்குறாரு நினைக்கிறேன். ரயிலுக்கு பஸ்ஸு காசு கொடுத்துருவீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் அண்ணன் பேசியிருக்காரு. இவர் எந்தளவு கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக முன் வைச்சாரு சபாநாயகர்கிட்ட. அப்போ சபாநாயகர் என்ன சொன்னார், சிஎம் அவர்கள் கிள்ளி கொடுக்குறவர் இல்லை அள்ளி கொடுக்குறவர் அப்படின்னு அவரும் கிட்டத்தட்ட அந்த வசனங்களை இங்கே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஐயா, இது என்னுடைய சொந்த கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை. அதை இப்படி உங்கள்கிட்ட முன்மொழின்றதுனா ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால்
வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். அதோட இல்லை, நான் ஒரு 40 கிலோமீட்டர் என்னுடைய இல்லை இருங்க ஐயா, நான் அதாவது சொல்லுங்க ஐயா. 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமாக சொல்லுங்க. அதானா, அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க இங்கே. காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் சபாநாயகர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க. அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஒரு உறுப்பினருக்கு 7 நிமிஷத்தில் ஆரம்பித்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் பேசுறதுக்கு நேரம் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாப்புல. அண்ட் இதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் பார்த்துங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியுமா மக்களே, எழுந்து ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டா டைம் போட தெரியாது, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. சபாநாயகர் பெரிய தலைவலி என்ன தெரியுமா, அவங்கள ஸ்டாப் பண்ணுறது தான். ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கணும். அந்த முயற்சியில் எதனா கொஞ்சம் அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா சபாநாயகர் பக்கம்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இங்கே திட்டவட்டமாக சொல்லிட்டாப்புல, எனக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அவையில் ஏற்கனவே நான் முந்தைய நாள் சொன்னபடி தான் அதிக நேரத்தை உறுப்பினர்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக எடுத்துக்கொள்வதிலும் அல்லது குறுக்கீடுகள் மூலமாகவும் கால தாமதமாகிறது. இன்றைக்கி ரொம்ப 1 மணிக்கெல்லாம் முடிக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய குறிப்பிட்ட அந்த 1.5 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்றால் 2 தான். ஒன்று, நிறைய உறுப்பினர்கள் இப்போ 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து விட்டீர்கள். பதில் வந்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் வினாக்கள் நேரமும் தவிர்க்கப்பட்டு 20ஆம் தேதிக்கு பிறகு வினாக்கள் விடைகள் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த முடிவோடு இருக்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் வராத நிலையில் அந்த அவசர அவசியம் கருதிதானே இந்த 55 விதியே இருக்கிறது. அப்போ அவசர அவசியமே இருக்கிற நேரத்தில் சொல்லாமல் எப்போது சொல்வது என்கின்ற அந்த கவலை உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே 55 விதியின் கீழ் இந்தந்த உறுப்பினர்கள் இந்த பிரச்சனைப்படுத்தி அதை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுப்ப 4 லைன் தான் கொடுக்க. அந்த 4 லைனை மட்டும் என்னுடைய தொகுதியில் இந்த பிரச்சனை பற்றி அவசர அவசியம் கருதி உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தால் எத்தனை 55 விதியின் கீழ் கொடுத்தால் படிக்க முடியும். பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பித்தால் பதில் வராமல் யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியும். அந்த வகையில் மென்ஷன் பண்ணுவதற்கு, பதிவு செய்வதற்கு மட்டும் நான் அனுமதி அளிப்பதாக இருக்கிறேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்போதான் ஆக்கப்பூர்வமான வாதங்கள் அவைக்குள்ளே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதைத்தான் எதிர்பார்க்குறோம். பாட்டு பாடுறது, நகைச்சுவை, அதெல்லாம் ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் செக்மெண்ட் விட்டுருங்க. ஆனால் மற்றபடி அவங்க பேசுறதுல ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தான் இருக்குது. இது அப்படியே இந்த அசம்பிளி செஷன் முழுக்க தொடர்ந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.